ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மதுபானம் அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கானது. சூரிய அஸ்தமனம் காட்டிற்கு புதிதல்ல. இருள் சூழும் வேளையில் காட்டில் பல யுத்தங்கள் நடைபெறும். அதுபோல்தான் இது. தன்னுடைய உயிர் நண்பனை தூக்கிச் சென்ற ஒரு புலியை அழிக்க வெறியுடன் காத்து கொண்டிருந்தது ஒரு நரி. ஆனால் அழிக்க வேண்டியது புலியை அல்லவா? என்ன செய்வதென்று தெரியாத திரிந்த நரிக்கு விடையாய் அமைந்தான் காட்டின் இருள் அரசன். இருள் அரசனிடம் நரி உதவியை நாடும் என்று விதி எதிர்பார்த்த வேளையில் ஓர் இரையை பயன்படுத்தி அந்த இருளரசனையே இப்போரில் கலந்து கொள்ளச் செய்யும்படி செய்தது அந்த நரி. விதி தடுமாறியது. நாங்கள் இக்கதையில் காடென்று குறிப்பிட்டது வாழ்வதற்கு எல்லா வளத்தையும் பெற்ற இவ்வுலகத்தை. அப்படியென்றால் கதையில் வரும் மிருகங்கள் கொடியவைக்கெல்லாம் கொடியவை. நாம் தான் மக்கள். போராடலாம் பகை முன்னே, நாடாளலாம் பகை மண்ணே. நெருங்காதடா என் எல்லை, தீராத போர் காதல் கொண்டேன் உன்மேலே. குருதியில் எழும் வலியனை கொன்று தின்றிட, மனம் இருகிட பலம் பெருகிட, உன் குருதி கலங்கிட. எவன் எதிர்ப்பிடும் எவன் எதிர்ப்பிடும் பார போரை தேடி போகும் வாழ்க்கையில் தீராமலே செல்லும் இந்த பகையினை தீர்க்க தினமும் நான் எழுகிறேன். அம்மா காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. எங்க அண்ணன் எப்பனே வருவான்? வாழ்க்கையில நமக்கு பல கேள்விகள் வரும். ஆனா எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கிறது தான் கஷ்டம். விஜய் ஆகிய என் வாழ்க்கையிலும் பல கேள்விகள் உண்டு. பட்டிக்காடு கிராமத்திலிருந்து இந்தியன் கிரிக்கெட் டீமில் ஆடணுங்கிற பெரிய கனவோட மெட்ராஸ்க்கு அனாதையாக வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் பெருசாக சாதிப்பேன்னு என் மேலே நம்பிக்கை வச்ச என் நண்பர்கள், என் வெற்றியை அவங்க வெற்றியாக கொண்டாடின என் டீம்மேட்ஸ், கீழே விழும்போதெல்லாம் என்னை தூக்கி பிடித்த அழகான காதலி, அப்புறம் இன்னைக்கு என்னால் சாக கிடக்கிற என் நண்பன். ஒரு கொலை, நான் தெரியாம பார்த்த அந்த ஒரு கொலை என் வாழ்க்கைய மொத்தமாக மாத்திருச்சு. அந்த பொண்ணோட இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் உனக்கு சிக்னல் வரும். என் ஃப்ரெண்டு எப்படி சொன்னா, அதுவும் கரெக்டாக இன்னைக்கு. அப்போ இங்கே யாரோ என்னைய பகடையாக வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. சரி, விளையாட்ட ஆரம்பிச்சது யாரா வேணா இருக்கட்டும், ஆனால் விளையாட போகிறது நான் தானே. சொல்லுடி. டேய், எங்கடா இருக்க? வீட்டுக்குள்ள வர முடியல. துணியை துவச்சா கொடியில காய போடணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஒண்ணுக்கு 3 பேர் இருக்கீங்கல்ல, அப்பப்போ வீடை கிளீன் பண்ணாதான் என்னவா? ஆமா, கிட் பேக் அங்க இருக்கே. நாளைக்கு மேட்ச் இல்ல? ஹலோ ஹலோ, கேக்குறதா? எத்தனை கேள்விடி கேட்ப? சரி சரி, இங்க எப்போ வருவ? லேட் நைட் ஆகும், வந்துடுவேன். ஃபோனை வை. அந்த பொண்ணோட ஃபோட்டோ அண்ட் டீட்டெயில்ஸ். இதை அவனை வாட்ஸ்அப் பண்ண சொல்லியிருக்கலாமே, எதுக்கு இந்த இருட்டில் வந்துட்டு? இங்கிலீஷ் படத்தில்
நேற்று ஒரு சீன் பார்த்தேன், இப்படி தான் நடந்துச்சு. அதான் சும்மா. இந்த ஃபோன் பார்த்தியா? நம்ம பின்னாடி ஒருத்தன் துரத்திட்டு வரான் பாரு, அவனுக்கு இதுவே பாதை போட்டு கொடுக்கும் நம்மளை பிடிக்க. ஆனால் இந்த இருட்டு நம்மளை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். போக போக உனக்கே புரியும். போகலாம். என்னடா நைட்டு யோசிச்சேன்டா, வேணாண்டா, பயமா இருக்குடா. நமக்கு பசிக்கும் போது சோறு போட்ட அம்மா இன்னைக்கு சோறு சாப்பிடாம உட்காந்துருக்கு. அவன் பாவம்டா, அவனுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த கொலையை பார்த்தது நீ, நான். யாருடா அந்த மூர்த்தி? என் நண்பன் மேல கை வச்சதுக்கு தேடி போய் அவன் சங்கம் அறுத்திருப்பான். ஆனா எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, எனக்கு ஒரு கனவு இருக்கு. அது எனக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எனக்கு அவனும் முக்கியம். அந்த மூர்த்திட்டு இருந்து அவனை காப்பாத்த இதை தவிர நம்மகிட்ட வேற வழியே இல்லை. துணிஞ்சு செய்வோண்டா. ஒத்தா என்னானாலும் பார்த்துக்கலாம். ஏறு. போலாம் மச்சான். மச்சான், அடுத்து என்ன? பொறுமையா இரு. அதுதான் இந்த போர்ல நம்மளை ஜெயிக்க வைக்கும். தலைவர் எப்பவுமே கூட்டத்தோடு தானே வரும், இது என்ன புதுசாக இருக்குது? இது திருநெல்வேலி இல்லைப்பா, இது தான் ரூல்ஸ். வாடா. சொல்லுங்கள் தலைவர். அங்கே எதுவும் உளறி கிளறி வைக்காத. சரிங்க தலைவர். நம்ம ஈஸியாக இருக்கணும். மூர்த்தியை பார்க்கணும். மூர்த்தி இல்லை, மூர்த்தி அண்ணன். கையை தூக்கு. கையை தூக்கு. அண்ணா, பசங்க விஜய் ஃப்ரெண்டை தூக்கிட்டானுங்க. போரூர் ரயில்வேல் தான் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. அடுத்து என்னென்ன பண்ணட்டும்? நான் சொல்கிறேன். வணக்கம் குணா. சிவாய நமக. குணா, பொட்டி அமைச்சர்கிட்ட கொடு. இதில் 50 இருக்கு. சொன்ன மாதிரியே வேலையை முடிங்க. மீதி பணம் வீடு தேடி வந்து சேரும். பணம் பிரச்சனை இல்லை மூர்த்தி, உனக்கே நல்லா தெரியும். டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு ஃபேவராக இருக்கிறத விட அவனுக்கு ஃபேவராக இருக்கவங்க தான் ஜாஸ்தி. நமக்காக வேலை செஞ்ச ஏசி அருண் பாண்டியனே அவன் தூக்கிட்டான். என்கவுண்டர் டீம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவனும் ரெடியா இல்லைப்பா. அப்போ பணத்தை போட்டு அமைச்சராகிறது எதுக்கு? முடியாதுன்னு சொல்கிறதுக்கா? என்ன தம்பி, குண்டி எரியுதோ? பதவியாசம் வந்துருச்சு போல. அமைச்சர வார்த்தை. குணா, அமைதியா இரு. அண்ணா, பின்ன என்ன ரொம்ப அமைதியா இருன்னு சொன்னேன். அமைச்சரே, நீ சுத்தி பார்க்குற இந்த இடம் உன் கண்ணுக்கு வெறும் தோட்டம். ஆனா எனக்கு என் அண்ணனோட நினைவிடம். வருஷம் ஆச்சு. ஆனா இன்னும் என் அண்ணன் ரத்தத்தோட சூடு இந்த மண்ணுல அப்படியே இருக்கு.
சாம்ராஜ்யம், என்னோட மகுடம் என்னை விட்டு போன அந்த நாள். எல்லாம் முடிஞ்சிருச்சுண்ணா. ஃபேக்ட்ரி, கஞ்சாங்குடம், ஹார்பர் எல்லாம் பத்தினி எரியுது. நம்ம ஆளுங்க 20 பேர், அவன் ஒருத்தன். அடுத்தவங்கிட்ட தானே வருவான். வைடா போன. என்னடா தம்பி, ரத்தவடை குமட்டுதா? பழக்கம் தானண்ணா. வாட சின்ன பையன் நினைச்சேன், பரவாயில்ல. ஒத்தையா இருந்து என் மொத்த சாம்ராஜ்யம் அழிச்சிட்டல. அப்புறம் என் அனுபவத்தில் ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உலகத்தை ஆளுன்னு நினைக்கிறவன் இவ்வளோ நல்லவனா இருக்கக்கூடாது. உன் இடத்துல நான் இருந்திருந்தா என் எதிரியை எப்படி பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நல்லவன் இந்த உலகத்துல நல்லவன் ஒருத்தன் கிடையாது. இங்க தேவை இருக்கிறவன், இல்லாதவன், 2 ரகம்தான். என் தேவை நல்லது பண்ணா கிடைக்கும்னா நான் நல்லவன். அதே என் தேவை கெட்டது பண்ணா கிடைக்கும்னா நான் கெட்டவன். People's life is just simple as that. Just go with the flow. இங்கிலீஷ் படிச்சிருக்கியாடா நீ? ஒரு மொழியை பேசுறதுக்கு பேச தெரிஞ்சால் மட்டும் போதும், படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவும் கரெக்டு தான். ஒரு இளையராஜா பாட்டு போட, கடைசி ஒரு வாட்டி கேட்போம். மியூசிக்கு சமத்த பாட்டு இல்லை? பிடிச்சிருக்குண்ணா. நான் என்ன செஞ்சாலும் உன் கண்ணில் பயத்தை பார்க்க முடியாது இல்லை? தம்பி, என் டைம் முடிஞ்சிருச்சு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் என்ன மயத்துக்கிட்ட நான் சாவை பார்த்து பயப்படணும். ஒத்த போடுற. குட் பை. என்னதான் என் அண்ணனையும் அவ செஞ்ச தொழிலையும் எனக்கு பிடிக்கலனாலும் செத்து போனது என் அண்ணனாச்சு. அமைச்சர், இந்த நாளுக்காக தான் ரொம்ப வருஷம் காத்துட்டு இருந்தேன். என்கவுண்டர் டீம்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ஃபைல் மூவ் ஆயிருக்கணும். சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காத மூர்த்தி. தலைவர் தான் கேட்காங்கல்ல, செஞ்சு கொடு. சரிக்குள்ள நீ அமைதியாக தானே இருக்க சொன்னேன். மூர்த்தி மன்னிச்சிருப்பா. யோ, பணத்துக்காக வேலை செஞ்ச நாய் நீ பயத்துக்காக வேலை செய். அமைச்சர், நைட்டுக்குள்ளே ஃபைல் மூவ் ஆயிருக்கணும். போயிட்டு வா. செல்வம், இது தப்பு மேல தப்பு பண்ற. வெர்ஷன் A2. இப்ப கூட டைம் இதே இருக்கு. மாதிரி MX9 சொல்ற மாதிரி தொழில பிரிச்சுக்க. பேக் 5 உமால எந்த கேஸ் சொல்லாம நான் பாத்துக்கிறேன். மொத்தம் 3 போலீஸ்காரனை தூக்கி இருக்க செல்வம். இது எவ்வளவு பெரிய கேஸ் ஆகும் தெரியுமா? 300 கோடி. ஏய்,
சின்ன அப்பால தொணட்டு தப்பு பண்றீங்கடா. ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. நான் தப்பான தொழில் பண்றவன் தான். சின்ன பசங்களான எங்களை பிடிக்க வக்கில்ல. அப்பாவி ஜனத்து மேல கை வைக்க. என்ன சார் வலிக்குதா? எங்க ஜனத்துக்கும் இதே மாதிரி தானே வலிச்சிருக்கோம். ஆமாண்டா, வலிக்குது. நான் இதோட பெரிய வலி உங்களுக்கு காத்துன்னு இருக்குதுடா. இல்லைல்ல, ஆளுங்க சத்தா உனக்கு எப்படி வலிக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் செல்வம். ஒருத்தனை இன்னைக்கு ராத்திரி தாண்ட மாட்டான். இன்ஃபர்மேஷனை நீ கொடுத்தா உயிரை நான் உனக்கு கொடுக்குறேன். அவர் இருக்கிறத சொன்னா மட்டும் என்ன உயிரோடையே விட போற? நீ கேட்டிருந்தா 10 என்ன 20 லட்சம் கொடுத்துருப்பேன். ஆனா துரோகம். அப்புறம் ஆளுங்க மட்டும் இல்லை, நாம் இருக்கிற இந்த இடம் கூட டிபார்ட்மெண்ட்டுக்கும் விரோதக்காரனுக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அது வந்துட்டு இருப்பானுங்க. என்ன பண்ண போற? அவன் சொல்ற கேட்டு தானா? நீ இருக்கிற இடம் யாருக்கும் தெரிஞ்சிருச்சு. நீ பின்னாடி வெளியே ஆயிண்ணா. நான் இங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ உயிரோடு இருக்கணும்ண்ணா. அப்பதான் என் தங்கச்சி நடந்த கொடுமை இங்க வேற யாருக்கும் நடக்காது. ப்ளீஸ்ண்ணா, நீ போயிண்ணா, போயிண்ணா. கண்ணு சுடுமாடா தம்பி. நான் சொன்னதுக்கப்புறம் எல்லாம் வாங்க. அண்ணா உனக்கு ஒன்றும் இல்லையே? அண்ணா நேரம் ஒருத்தனுக்கு நிலையானதில்லை. அது சூழ்நிலைக்கு எப்படி வேணாலும் மாறலாம். செல்வம், உனக்கு இந்த யமதர்மராஜா கதை தெரியுமா? ஏய் அமைதியாடுறா. யமதர்மராஜாவும் அரஸ்டன் சித்திரகுப்தனோட கதை. அமைதியாடுறா. ஏய் அவர் பேசட்டும், நீ சொல்லு சார். யமதர்மராஜான்னு ஒருத்தர், அவர் அஷ்டன் சித்திரகுப்தனோட சேர்ந்து நாம செஞ்ச பாவம் புண்ணியம் எல்லாத்தையும் ஒரு நோட்டு போட்டு எழுதி ஒரு நாள் எல்லா பாவத்தையும் சேர்த்து வச்சு நம்மளை தூக்கிடுவான். அந்த ஒரு நாள் உனக்கு ரொம்ப தூரம் இல்லடா. பாவம் பாவம். அப்ப நீ இப்ப இந்த புண்ணியமா சார்? இந்த இருக்கிறவனுக்காக இல்லாதவன் அழிக்கிறியே, அது புண்ணியம்னா அதே இல்லாதவனுக்காக இருக்கிறவனை அழிக்கிற பாவத்தை நான் செஞ்சுனே தான் இருப்பேன். அதுக்கு தடையா நீ சொன்ன யமன் வந்தாலும் சரி, அந்த சிவன் வந்தாலும் சரி, தெரிஞ்சிருவேன். சிறுவ ஆண் கோய் அடுத்த அம்மன் மாட்டேசன் வசனம். இது இருக்கிறவன் இல்லாதவன் தொட பயப்படணும். ஏய் வேணாண்டா, வேணாண்ணா. என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் உன்கிட்ட மட்டும் வரக்கூடாதுன்னு இருந்த செல்வம்.
இவன் யாரு, எதுக்கு இப்படி பண்ணா, எதுவுமே புரியல. ஆனால் ஒன்று புரியுது, உங்கள் 2 பேரோட சண்டையில் என்ன இறையா பயன்படுத்திக்கிட்டீங்க. கயல், அழகா இருக்கு. என்னது வீடு? ஓ, அப்ப நீ வீடு தான் பார்த்த. அஃப்கோர்ஸ். அது சரி. ஏய், ஓகே, தொடல. வீடு தானே பார்த்த. வீடு தான். அந்த வீட்டில் நீ தானே இருக்க. இட்ஸ் நாட் சோ இம்ப்ரெசிவ், சோ ஃபில்மிடா. ஏய், என்னப்பா பசங்க ரொமான்ஸ் பண்ணாலும் திட்டுறீங்க, பண்ணலனாலும் திட்டுறீங்க. பசங்க நாங்கள் என்ன தான் பண்ணுறது? கையில் ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி தெரியுது. பரவாயில்ல, டயர்டாக இருந்தாலும் அழகாக தான் இருக்க. மைக்கேல், கதை திறந்துருக்கு. மைக்கேல், சாரி. யோ, யாரோ? மேடம், பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். நீங்கள் எதுவும் செய்யாத வரைக்கும். வேணாம் வேணாம். நான் இருக்கேன். மேடம், மச்சாண்டே. பச்சு பச்சு சொன்னேன், அதான் ரூமர்னு சொன்னலடா. போச்சு, எல்லாம் போச்சு. இவன் மட்டும் செல்வத்தோட தங்கச்சியா இருக்கட்டும். பயப்படாத, இவ செல்வத்தோட தங்கச்சியே தான். ஆமால, அதான்டா பயமே. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? 1000 செல்வம் இருக்கலாம். அப்ப அந்த ரூம் உண்மையா? அப்ப செல்வத்தோட அம்மாக்கு போதும், வேணா, வேலை முடிஞ்சல, கிளம்பா. அவனை பாரு, எதுக்கு அடி வாங்கன்னு அவனுக்கும் தெரியாது, எதுக்கு அடிச்சான்னு நமக்கும் தெரியாது. சரி, மனசாட்சி தொட்டு சொல்லு மச்சான், நீ செஞ்சது தப்பா ரைட்டா? She was kidnapped. எதுக்கு தெரியல. தங்கச்சியை கடத்திட்டு போற வரைக்கும் பிடிக்கிறது. யோ மச்சான், ஏய், என்னண்ணா இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே எங்களுக்கு புரியல. கடத்திட்டு போன வேணும்னா உங்களை வந்து பார்க்க சொல்கிறான். இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும்னு சொன்னான். நீ ஹெல்ப் பண்ணுவியோ உதவி பண்ணியோலாம் நான் இங்கே வரல. என் கையிலோட இந்த நிலைமை காரணம் நீ. அதை சொல்லிட்டு போலாம் தான் இங்கே வந்தேன். என் கையில் காப்பாற்றிக்க எனக்கு தெரியும். என்னடா தெரியும் உனக்கு? 3 வருஷமா தான் அவன் காதலி, 22 வருஷமா அவன் என் தங்கச்சி. வந்துட்டான். ஒரு 6 வயசு இருக்குமா, எங்கள் அப்பன் என் அம்மாவையும் அவன் லவ் பண்ண பையனையும் பேர் தெரில குத்தி போட்டு போயிட்டான். நாதாரி. அந்த கத்தி அப்படியே என் தங்கச்சி பக்கம் திருப்பும்போது உள்ளுக்குள்ள ஒரு தைரியம் எப்படி வந்துச்சலான்னு தெரில, ஆனால் வந்துச்சு. கீழே கடந்த ஒரு கண்ணாடி எடுத்து எங்கள் அப்பனையே 6 வயசு கொலை என் தங்கச்சிக்காக. அவளை எப்படி எங்கே காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும். சிலுவ, இனி இந்த மூஞ்ச நான் பார்க்கக்கூடாது.
போடா. என்ன நடக்குது? மயிறு என்னண்ணா தங்கச்சி மாப்பிள்ள இந்த நாதாரியை முதல்ல இருந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கடத்திட்டு போனவன். யார் அவன்? என்ன நடக்குதுங்க? யார் அந்த பொண்ணு? என்ன பண்ற நீ? நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் இப்போ என்னால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. எனக்கு எல்லாமே தெரியும். அந்த ஆட்டோக்காரனா எல்லாமே சொல்லிட்டு என்கிட்ட. ஓகே. உன் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக நீ தப்பு மேல தப்பு பண்ற. நமக்குன்ட்டு ஒரு லைஃப் இல்ல, யோசிக்க மாட்டியா நீ? கட்டுதான். ஆனா இன்னைக்கு விஜய்னு ஒருத்தவங்க நினைக்கனே, அது காரணம் அவன், அந்த குடும்பம். நான் ரோட்டில் நாதியா திரியும் போது எனக்கு சோறு போட்டு வளர்த்தது அவங்க தான். அவனை காப்பாத்தாம சரி நீயும் அந்த ஆட்டோக்காரனும் ஏதோ ஒன்று வில்லனை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. அந்த பொண்ணு இருக்கே, அதை நீ ஈஸியாக கடத்திட்டேன். ஆனா அவள் அடிபட்டு கீழே இருக்கும்போது இது ஏன் வந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரில. மனசாட்சியா? தெரில. அவளுக்கு எனக்கு உறவா? புரியல. தப்போ சரியோ, இந்த உலகம் எனக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதான். திங்கிற சோருக்கு உண்மையா இருக்கணும். சரி வா உட்கார். பயமா இருக்கா? எனக்கு பயமா தான் இருந்துச்சு. ஐயோ லைஃப் என்ன ஆகும், என் கனவு என்ன ஆகும். ஆனா அப்பதான் ஒன்று யோசிச்சேன், ஒரு ரவுடிக்கும் இன்னொரு ரவுடிக்கும் சண்டைனா ஒன்று அவன் சாகணும், இல்லை அவன் கூட இருக்கவன் சாகணும். சம்பந்தமே இல்லாதவெல்லாம் ஏன் சாகணும்? தைரியம் மாதிரி எனக்கு ஒன்றும் ஆகாது. ஓகே, அதுக்கு மேலேயும் ஆச்சுன்னா பார்த்துக்கலாம். சரி, செல்வம் இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டானா? விஜய் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான். போலீஸ்காரன் மூர்த்தி கூட சேர்ந்து ஸ்கெட்ச் போட பிளான் பண்ணியிருக்கான். எம்எல்ஏ மட்ட கேஸில் நமக்கு எதிரான ஒரே ஐட்னஸ் அவன் தான். கூட்டி கழிச்சு பார்த்தா விஜய் தான். அப்போ தெரில. ஆனால் ஒன்று, நாளைக்கு விடியும் போது ஒன்று இந்த பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா ரெண்டில் ஒன்று பார்த்துடலாம். அதனால என்ன? அதான் இத்தனை பேர் இருக்கோம்ல, நான் முடிக்கிறேன். சிலுவ, நான் இருட்டில் இவ்வளோ நாள் பதுங்கி இருந்தது என்னையை காப்பாற்றிக்கல, என்கிட்ட இருந்து உங்களையும் இந்த உலகத்தையும் காப்பாற்றிக்க. இது நான் கட்டின கோட்டடா. பசங்களா, யுத்தத்தை ஆரம்பிக்கிறது கணக்கில்ல. என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு விடியும் போது மெட்ராஸோட மகுடம் என் தலை மேல இருக்கணும். மகுடத்தை தாங்குற தலைகள் வேணா மாறலாம், ஆனா சாம்ராஜ்யம் மாறாதுல. இது ஏன் சாம்ராஜ்யம் மயிறு. नहीं भैया, अपनी कोशिश की। ठीक है, मुझे कोशिश करूँगा। சாம்ராட், பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை. பட் மிஷன் சக்ஸஸ்ஃபுல். The dark light is coming out from darkness.